தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் முதல்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம காசாக்குள்ள இருந்தே பார்த்து வரலாம். ஏன்னா காசா விஷயமாக நேத்து இஸ்ரேலுக்கு ஐநா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன காசால நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த தீர்ப்புக்குண்டான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாவே நமக்கு தெரியும் காசால இவங்க செய்யாத கொடுமைகள் அக்கிரமங்கள் இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். காசால இந்த வருஷம் ஈது கொண்டாடினாங்க பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு கூட இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, அல் ஜசீரால கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படிங்கறதே காட்டணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஈது கொண்டாடல, நாங்க உயிரோட இருக்கிறோம்னு காட்டுறதுங்கிறதுக்காக தான் நாங்க ஈடே கொண்டாடி இருக்கோம். நாங்க நல்லா இல்ல ஆனா உயிரோடவாது இருக்கணும், மக்களுக்கு காட்டணும்ல அப்படின்னு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இன்னும் காசால எந்த நிலைமையுமே சீராவல. அப்பப்ப அங்க அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கு தொடர்ச்சியா குண்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப போர் நிறுத்தத்துக்கு பிறகு அப்பப்ப அடிக்கிறாங்களோ தவிர அங்க சாப்பாடு இல்ல, வசதிகள் இல்ல, வீடு இல்ல, முகாம்கள்ல தான் மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அதனால அவங்க இஸ்ரேலை எதிர்த்து நாங்க இந்த ஈது கூட கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கிறோங்கிறது எங்களுடைய வலிமையை காத்துது அப்படின்னு இருக்காங்க. மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது அது மூலமாகவே உலக மக்களுக்கு அவங்க உணர்த்தி இருக்காங்க. இந்த நிலையில அவர்கள் முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா அதிகமான பாலியல் தொந்தரவுகள் இஸ்ரேலுடைய ராணுவத்தினரால கொடுக்கப்படுது. அதை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐநா பல தடவை இத பத்தி பேசியும், ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல பல தடவை பேசியும் எவ்வளவோ முயற்சிக்கு பின்னாடி இன்னைக்கு ஐநாவே சொல்லிருச்சு, ஆமா இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்கிறதுனால பாலியல் குற்றவாளிகளுடைய லிஸ்ட்ல அவங்களை சேர்த்து அவங்களுக்கு தடை விதிச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் தெரியுங்களா இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு. ஆனா இது காசாவுக்கு கிடைச்ச ஒரு நீதின்னு சொல்லலாம். ஆனா இதனால ஐநா ஏதாவது பண்ணுவாங்களான்னு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐநா சொன்னதே அவங்க ஏதாவது கண்டுப்பாங்களான்னு கண்டுக்க மாட்டாங்க. ஐநா ஒரு வெத்து வச்சுதான். கடைசிக்கு ஐநாவே சொல்லிருச்சுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இத்தனை வருஷமா போராளிகளை தீவிரவாதிகளாக ஐநா முத்திரை கொட்டிருந்த போது அவங்கள என்ன பண்ணாங்க, அமெரிக்கா போராளிகள் இல்ல, அவங்க தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள அந்த பட்டியல்ல சேர்த்தி இருக்காங்கும் போது அவர்களுக்கு ஒரே பகீர்னு இருக்கு. அவங்க மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, என்னடா அது இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களேங்கிற அளவுக்கு என்ன இருக்கு, ஷாக்கா இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆட்சியில இருக்கவங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க, அமெரிக்காவுக்கு எதிர்த்து என்ன பண்ண மாட்டாங்க, ஐநா தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கொடுக்கற அளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு சாக்க கொடுத்திருக்கு. அப்ப எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தா இஸ்ரேலுடைய சிறையில இருக்கக்கூடிய பெண்கள், இஸ்ரேலுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ள இஸ்ரேல் இப்ப காசாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முகாம்ல இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் பள்ளிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், அவங்க எல்லாருமே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு அங்க போர் நடக்குதுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க இந்த மாதிரியான ரொம்ப அநாகரிகமான விஷயங்களும் நடத்தப்பட்டு இருக்கு. அதை தான் இன்னைக்கு இவங்க ஒரு தடையின் மூலமாக உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. மத்தபடி இதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் நீதி வென்றுச்சுன்னு சொல்ல முடியாது. சொல்லியிருக்காங்களோ தவிர இதனால பெரிய மாற்றமெல்லாம் இஸ்ரேல் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்படி நிறைய தீர்ப்புகள்லாம் வரனாலையும் ஐசிசியும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களும் இஸ்ரேலை சேர்ந்த முக்கியமான அங்கிருந்த ராணுவத்துடைய ஹெட்டுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க காசாவில அத்துமீறி அங்க இருக்கக்கூடிய இனத்தை அழிக்கதான் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இது இன சுத்திகரிப்பு தான், இது ரூல்ஸ் வயலேஷன் தான் சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. முதல்ல நெத்தனியாவுக்கு கைதி வாரண்ட் கொடுத்தாங்க. இப்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களுக்கு எல்லாம் வந்துட்டுதான் இருக்கு. ஏற்கனவே நமக்கு பெண்குறினு, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 3-4 அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இப்ப ராணுவத்துடைய தலைவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம 3 வருஷம் போர் கழிச்சு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு. முதல்ல நெத்தன்யாஹூ உட்பட எல்லாருக்குமே இப்ப அரெஸ்ட் வாரண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன யாரும் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் நீங்க ஐசிசி உடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா உங்க நாட்டுக்கு கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நாட்டுக்கெல்லாம் இவங்க போறது இல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்காரு, பெருசா வேற எங்கேயும் போறது இல்ல. அவங்களுக்கும் பிரான்ஸுக்கு கூட கொஞ்ச நாள் ஆறது இல்ல, இட்டாலிக்கு ஆறது இல்ல, ஸ்பெயின் பாத்தீங்கன்னா இஸ்ரேல புடிச்சு ஜெயில போடுங்கிறாங்கிற அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. அதனால அங்கெல்லாம் போறது இல்ல. இவங்க அமெரிக்காவுக்கு மட்டும் தான் போறாங்க வராங்க, போர் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு லா பாஸ் ஆயிருக்கு. நெத்தன்யாஹூல ஆரம்பிச்சு அவங்களுக்கு கீழே ஒரு 20-25 பேத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கைது பண்ண சொல்லி உலக நீதிமன்றமே என்ன பண்ணிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து காசால இருக்கக்கூடிய தலைவர்களை அச்சுறுத்தல் வந்து கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்காக வந்து அறிவிக்கணும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆயுதத்தோட சுத்தினாங்கன்னா அறிவிங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசால யாருமே ஆயுத குழு இருக்கக்கூடாது, இல்ல அவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தா உங்களை நாங்க அடிப்போம்லாம் வந்து வான் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு போரை எங்கேயாவது ஆரம்பிக்கணும், எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியாம இருக்குது. ஒரு பக்கம் லெபனான்ல செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அது போரா ஆரம்பிக்கல. ஆனா இவர்களுக்கு என்ன வேணும்னா போரா ஆரம்பிச்சிடணும், அது யாராலையும் சமாதானப்படுத்த முடியாம போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி காசாலையும் நம்ம செஞ்சிடலாம்னு பாக்குறாங்க. ஏன் இதை ஈரான்ட்டே நீங்க செய்ய வேண்டியதானு கேட்டா, ஈரான்ட்டே இவங்களால வந்து அடிக்க முடியல, ஏன்னா அங்க வான் தடுப்புகள் இருக்கு, அவங்க கொண்டு வந்து போடுற குண்டுகள்ல இவங்களால சமாளிக்க முடியல. ஆனா லெபனானும் இஸ்ரேல் டீம் என்ன ஒரு லெபனானும் காசா டீம் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, தாக்குதல் நடத்துறாங்க, ஆனா பெரும் அழிவுகள் வந்து இஸ்ரேலுக்கு இல்ல. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈரான்ட்ட அமெரிக்காவை கோத்து விட்டுறலாம், அவன் போய் அடி வாங்கிட்டோம், இவங்க ரெண்டு பேர்த்திட்டு நாம என்ன பண்ணலாம், தாக்கிட்டு போராட்டம் ஆரம்பிச்சு விட்டோம்னா கொஞ்சம் எப்படியாவது இந்த எலெக்ஷனை ஒத்தி வைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கொண்டு வர போறாங்க. அப்படி கொண்டு வந்தா நெத்தன்யாஹுடைய ஆட்சி பறி போகும்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான மெஜாரிட்டி கட்சிகள் வந்து இடம் மாறிட்டாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மத குருக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் போர் செய்ய வர்றதில்ல, அவங்களுக்கு போர் செய்ய வர சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டும் கூட அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அப்ப கூட நெத்தன்யா கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஒரு குரூப் அந்த மத குருக்கள் போருக்கு வரக்கூடாது, அவங்க புனிதமானவர்கள்ங்கிறாங்க, ஏன்னா அவங்க மத குருக்களுடைய டீமை சேர்ந்த ஆட்சியாளர்கள், நாங்க போருக்கு வரமாட்டோங்கிறாங்க. ஒரு குரூப் அவங்க எப்படி வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, நெத்தன்யா ரூல்ஸையும் போட்டு சரி வராட்டினா கண்டுக்க வேணாம்னு விட்டுட்டாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க இருக்காங்களோ அதுல ஒரு 13-12% தான் இதுவரையும் வந்து பயந்துட்டு வந்திருக்காங்க போருக்கு. மிச்சவங்க எல்லாம் வந்து நீ என்னடா வந்து ரூல்ஸ போடுறதுங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு மத்தவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க வந்து ரூல்ஸ் போடுற மாதிரி போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க மிரட்டினா அவங்களுக்கு கட்டுப்படுத்துக்கிறீங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, நாம எல்லாருமே வந்து போருக்கு தான் நம்ம மக்கள் எல்லாம் அனுப்புறோம், ஒரு அமைச்சரா இருந்தா கூட நம்மளுடைய பசங்களை அனுப்புறோம்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேர் கோச்சிட்டு கட்சியை விட்டு போயிட்டாங்க. இப்ப மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கு. இந்த தடவை எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஆட்சி மாறிடும். இதை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்காக போற இங்க செய்யலாம் அங்க செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பிடிச்சு தரன்னு எடுத்துட்டு வந்து ஈரான்ட்ட சண்டை போடுறதுக்காக அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா அமெரிக்கா இந்த தடவை உசாராயிட்டு போரையும் ஆரம்பிக்காம போற முழுசா சமாதானமும் படுத்தாம இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பேச்சுவார்த்தை போதோ தவிர பதிலே வர மாட்டேங்குது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா IRGC வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய உளவாளிகள்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சிலரை. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்க தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க விசாரணை எல்லாம் கொடுத்து நீங்க வந்து வாதாடுற மாதிரி எல்லாம் வைக்க மாட்டோம், அவ்வளவுதான் தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரானை சேர்ந்தவங்க வேற இஸ்ரேல்ல வந்து ஒரு 2-3 பேர்த்த பிடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களே ஜெயில தான் போடுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் மாட்டாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா UAE உடைய ஆட்கள் வந்து அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்குள்ள உளவு வேலையெல்லாம் பாத்திருக்காங்க. மொத்தத்துல வந்து இவங்களை அவங்க வேவு பாக்குறது, அவங்க இவங்களை வேவு பாக்குறதுன்னு தான் நடந்து கொண்டு இருக்குது. இதுல வேற இந்த UAEக்கு வந்து பார்த்தா ஈரான் மேல ரொம்ப வந்து ஒரு ரிவெஞ்ச் மோட்ல இருக்காங்க. எங்களை தான் இந்த போர்ல அதிகமா அடிச்சிட்டீங்க, உங்களை எப்படியாவது வந்து என்ன பண்ணுவோம் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு தீவை கைப்பற்றிடணும், இந்த போர் முடியும் போது இஸ்ரேலுக்கு ஒரு லாபம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் இருக்கிற மாதிரி UAEக்கும் ஒரு லாபம் இருக்கணும்னு சொல்லிட்டு UAE தான் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா UAEக்கு எதிராகவே பல தாக்குதல்களை வந்து ரீசெண்டா கூட நடத்தி இருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.